கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பத்சேபாள். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம் தான் பத்சேபாள். அப்போ அவங்கள குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் முக்கியமான 2 சம்பவங்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று கோலியாத் தாவீது சம்பவம், அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவீது பத்சேபாள் சம்பவம் தான். அது தாவீதுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி, கோலியாத் தாவீது அந்த சம்பவம். இந்த தாவீது பத்சேபாள் சம்பவம் பார்க்கும்போது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2 சம்பவம் தெரியாதவங்க மேக்சிமம் கிறிஸ்தவங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. தெரிந்த ஒரு கதாபாத்திரத்தில் இருந்து ஒரு சில தெரியாத விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அநேகமாக தெரியாத ஒரு சில காரியங்கள் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்குறோம். பத்சேபாளை குறித்து பார்க்கும்போது உரியாவின் மனைவியாய் இருந்து தாவீதின் மனைவியான பத்சேபாள். அதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்குது. இந்த அம்மா யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உரியாவின் மனைவியாய் இருந்து தாவீதின் மனைவியான பத்சேபாள் அப்படின்னு பார்க்குறோம். ஆதார வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 1:6 மத்தேயு 1:6. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு வசனத்துல கிட்டத்தட்ட 5 பேருடைய பேர் பதிவுல வருது. ஒன்று ஈசாய், அடுத்து தாவீது, அடுத்து உரியா, அடுத்து அந்த உரியாவினுடைய மனைவி, அப்புறம் சாலமோன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்று மனைவின்னு சொல்லி அந்த ஒரு உறவு முறையாக அங்கே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 5 பேருடைய பேர் இந்த ஒரு வசனத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கும் உரியாவின் மனைவிக்கும் பிறந்த மகன் சாலமோன் அப்படின்னு கூட மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பத்சேபாள் அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையை பற்றி தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஏதோ பத்சேபாளுடைய வாழ்க்கை ஏதோ வாசித்து கடந்து போகிற ஒரு நிகழ்ச்சி இல்லைங்க. இதில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அநேக பாடங்கள் இந்த நிகழ்ச்சியில் பத்சேபாளினுடைய வாழ்க்கையில் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம எல்லோரும் ரொம்ப கவனமாக அந்த பாடத்தை நம்ம கவனிப்போம். அப்போ முதலாவது பத்சேபாள் அப்படிங்கிற பேரினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழியின் மகள். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா சபதத்தின் பெண் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது அந்த அம்மாவுடைய பேரினுடைய அர்த்தம். அடுத்து நம்ம கேள்வி கேட்டோம் ஏற்கனவே, யார் இந்த பத்சேபாளுங்கிறதுக்கு பதில் பார்த்தோம். உரியாவின் மனைவியாக இருந்து தாவீதின் மனைவியானவங்க தான் இந்த பத்சேபா. இப்போ இவங்களுடைய குடும்பத்தை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சில காரியங்கள் தான் இருக்கும். இந்த யார் இந்த பத்சேபாள்னு பார்க்கும்போது 2 சாமுவேல் 11:3 தாவீதே கேட்குறார், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பெண் யாருங்கிறதுக்கான பதில் பார்க்குறோம். 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த வசனத்தில் நம்ம ஒரு காரியம் கண்டுபிடிக்கிறோம். பத்சேபாள் யார் அப்படின்னா, அந்த அம்மாவுடைய கணவன் பெயர் உரியா, அப்பா பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யார் இந்த எலியாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 சாமுவேல் 23:8. 2 சாமுவேல் 23:8. தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. போதும். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீதுக்கு நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்திருக்காங்க. இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 பேர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ கிட்டத்தட்ட தாவீதுக்கு அநேக பராக்கிரமசாலிகள் இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பராக்கிரமசாலி யாருன்னு சொல்லும்போது தான் 2 சாமுவேல் 23:34. 2 சாமுவேல் 23:34. மாகாத்தியானின் குமாரன் ஆகிய அகஸ்பாவின் மகன் எலிபாபேல், கீலோனியானாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். இந்த பேர்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேர்கள் நம்ம பார்க்குறோம். கீலோனியனான அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த எலியாம்ங்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகள் அந்த 37 பேரில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலியாம்.
அடுத்து இந்த எலியாமினுடைய அப்பா பேர் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தான் அகித்தோப்பேல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யார் இந்த அகித்தோப்பேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்குறோம் அகித்தோப்பேலுங்கிறவர் ஒரு ஆலோசனை கொடுத்தா அது ஆண்டவரே கொடுத்த மாதிரிங்களாம். சரிங்களா? அப்போ அகித்தோப்பேல் சொன்னால் அது ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு தாவீதினுடைய காலத்தில் தாவீதினுடைய ஒரு ஆலோசனைக்காரராக யார் இருந்திருக்கான்னா அகித்தோப்பேல். அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தாவீது பத்சேபாலை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்கிறார் இல்லைங்களா? அந்த அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் உப்பரிகையில் இருந்து பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அந்த அம்மா யாருன்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறார். இப்போ அந்த சேவகர்கள் போய் யாருன்னு விசாரிச்சுட்டு வந்து தாவீது கிட்ட சொல்லும் போது அந்த வசனம் நம்ம பார்த்தோம். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வேற யாரும் இல்லை, ஏத்தியனான உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, எலியாமின் குமாரத்தின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஆரம்பத்துலலாம் நான் வேதம் வாசிக்கும் போது எப்படி நினைச்சேன்னா, அந்த பெண் யாருன்னே தாவீதுக்கு தெரியாது. உரியாவுடைய மனைவின்னு தெரிஞ்சிருந்தா, தன்னுடைய சேவகருடைய மனைவின்னு நல்லா தெரிஞ்சிருந்தா இவர் அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஆரம்பத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நல்லா கவனித்து படிக்கும் போது தான் தெரியுது, தாவீது ஏதோ தெரியாமையெல்லாம் அந்த தவறு செஞ்சிடலைங்க. நல்லா தெரிஞ்சு, அதாவது நம்மளுடைய ஆலோசனை காரராக ஒருத்தர் இருக்கிறாரே அகித்தோப்பேல், அவங்களுடைய பேத்தி தான் இந்த பத்சேபாலுங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. தன்னுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எலியாம், அவருடைய மகள் தான் இந்த பத்சேபால் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 37 பராக்கிரமசாலிகளில் இன்னொருத்தர் உரியா, அவருடைய மனைவி தான் இந்த பத்சேபாலுங்கிறத நல்லா தெரிஞ்சுதான் அந்த அம்மாவை அழைச்சிட்டு வர சொல்லி இங்க தாவீது சொல்லி இருக்கிறார். தாவீது தெரியாமையெல்லாம் என்ன பண்ணிடலாம், இந்த ஒரு தவறு செய்யலைங்கிறதுக்கு தான் இந்த வசனங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பத்சேபால் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க உரியாவினுடைய மனைவி, அடுத்து எலியாமினுடைய மகள், அடுத்து அகித்தோப்பேலினுடைய பேத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ரொம்ப தாவீதுக்கு மிக அறிமுகமான ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம் தான் இந்த பத்சேபாலினுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, சரி பிரதர், அப்போ நல்லா தெரிஞ்சிருந்துச்சே, அப்போ இந்த குடும்பத்தில் போய் நம்ம ஒரு தவறு செய்கிறோமே அப்படிங்கிற தாவீதுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வே இல்லையா? எப்படி தாவீது இப்படி ஒரு பெரிய தவறு செஞ்சார்? இதுக்கு தான் இப்போ பதில் பார்க்க போகிறோம். முதலாவது பத்சேபாலை குறித்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, தாவீது இந்த தவறை, இவ்வளோ பெரிய தவறை எப்படி தெரிஞ்சு செஞ்சார் அப்படிங்கும்போது அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தாவீதினுடைய அந்த தவறுக்கான காரணம், முதல் காரணம் என்னன்னா, தாவீது அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலைங்க. ராஜா அப்படின்னா அவங்க எங்கே இருக்கணும்? அரண்மனையில் இருக்கணும். சரிங்களா? அடுத்து அவருடைய அந்த கொலு மண்டபம் இருக்கும். அதாவது ஜனங்களை விசாரிக்கக்கூடிய அந்த கொலு மண்டபம், மந்திரிகள், அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, அங்கே இருக்கணும். அடுத்து இவர் தன்னுடைய ராணிகளோட அரண்மனையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா யுத்தத்துக்கு போகணும். இது அடுத்து அவர் என்ன பண்ணணும், நகர்வலம் வரலாம். இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் போது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வரும்போது, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தம் செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. மழை காலம் இல்லாம, அது எப்படின்னா வசந்த காலத்துல எந்த மழையோ காத்தோ எதுவுமே இல்லாத காலங்களில் தான் யுத்தத்துக்குன்னு அவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வருது. இப்ப பார்க்கும்போது இன்னொரு மொழிபெயர்ப்புல, வருஷத்தின் ஆரம்பத்தில், அதாவது வசந்த காலத்தில் ராஜாக்கள் போருக்கு போவது வழக்கம். ஆனால் தாவீது எருசலேமிலேயே தங்கிவிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம தாவீது கிட்ட பார்க்குற முதல் தவறு. என்னன்னா, அவர் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணலைன்னா இருக்கலை. யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தாவீது எருசலேமில் இருந்தது முதல் தவறு அப்படின்னு பார்க்குறோம். 2வது தவறு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சோம்பேறித்தனம். என்ன அப்படி தாவீதுகிட்ட அங்கே சோம்பேறித்தனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவாக எல்லாரும் எப்போ தூங்குவாங்க அப்படின்னா இரவில் தான் தூங்குவாங்க. ஆனால் பாருங்க, அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது.
இவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர் வீரர்களோட யுத்தத்துக்கு போயிருக்கலாம். சரிங்களா? யுத்தத்துக்கு தான் போகலை, அரண்மனை வேலைகளை பார்த்துருக்கலாம், அதை பார்க்கல. சரிங்களா? நாட்டு நலனில் எந்த ஒரு அக்கறையும் செய்யாமல் பகலில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே தூங்கி இருக்கிறார். அதனால தான் சாயங்காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, படுக்கையில் இருந்து அங்கே எழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அப்படின்னு பார்க்குறோம். காலையில எழ வேண்டியவர் சாயங்காலத்தில் எந்திரிக்கிறார். அப்ப இது அவருடைய சோம்பேறித்தனமான அவருடைய தவறா நம்ம 2வது தவறா பார்க்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் காரியத்துல பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணுங்க. அதுக்கு தான் சங்கீதம் 1:1 நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும். அப்போ உட்கார்ற இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம பழகிறவங்க யார். அதான் உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம போகிற இடங்களா இருக்கலாம், இருக்கிற இடங்களா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எல்லாமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய தகுதியான இடமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அந்த முதல் காரியத்தில். 2வது நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள சோம்பேறித்தனம் காணப்படுதா, ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்கணும். அது என்ன பிரதர் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்? ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், வேதம் வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். சரிங்களா? ஆவிக்குரிய கூடுகைகளில் கலந்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஆனால் உலக பிரகாரமான நிகழ்ச்சிகள்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈடுபாடு. சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோம்பேறித்தனம் நமக்கு இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நம்மளை பாவம் செய்ய தூண்டும். அதனால தான் சகோதரர்கள் சொல்லும்போது எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமோ எப்போவுமே பிஸிபாடியாக நம்ம இருக்கணுங்களாம். ஏதோ ஒரு வேலைகளை தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கணுமாமா. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதான். வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய சிந்தையை குறித்து இங்க பேதுரு சொல்லும் போது கிறிஸ்து என்ன பண்ணாரு, மாம்சத்துல பாடுபடுகிறவரா இருந்தாரு. நம்மளும் கூட அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன பண்ணணுமா, தரித்து கொள்ளணுமா. எப்பவுமே நம்முடைய மாம்சத்துல பாடுபடக்கூடிய அந்த ஒரு சிந்தையை நமக்கு பாதுகாப்பா, ஆயுதம் எதுக்கு, பாதுகாப்புக்கு, அப்படி நம்ம பயன்படுத்தணும். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். இப்ப யுத்தத்துக்கு போயிருந்தா தாவீதுக்கு இந்த எண்ணம் வந்திருக்குமா? இல்ல அரண்மனை வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா தாவீதுக்கு இந்த எண்ணம் வந்திருக்குமா? அப்போ ஓய்வு கொடுக்கும் போது என்னாச்சுங்க, ஒரு தவறுக்குள்ள அங்க வழி நடத்தக்கூடியதா இருந்துருச்சு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளான நாம முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு பிஸி பாடியா, அதாவது உலக பிரகாரமான மட்டும் சொல்லல, உலக நேரங்கள்ல உலக பிரகாரமான வேலைகளை சரியா உண்மையா உத்தமமா செஞ்சிடணுங்க. மற்ற நேரங்கள்ல ஆவிக்குரிய காரியங்களை நம்மளை என்ன பண்ணிக்கணும்னா பிஸியாவே வச்சுக்கணும். அப்ப நம்ம அந்த பாவ காரியங்களை அங்க மேற்கொள்ள முடியும்னு பாக்குறோம். அப்ப தாவீதினுடைய அங்க தவறுகளுக்கு காரணம் அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல. 2வது நம்ம பார்க்குறோம் சோம்பேறித்தனம். 3வது என்ன தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னிலை மறத்தல். அது என்னது தன்னிலை மறத்தல் பிரதர் அப்படின்னீங்கன்னா, தான் யாரு, தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாருங்க, அந்த இடத்துல மறந்துட்டார். நான் ஒரு ராஜா, நம்முடைய ஒரு போர் சேவகனுடைய ஒரு மனைவியின் மேல நம்மளுடைய இச்சை வருதேங்கிறத என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துல கவனிக்க தவறிட்டாரு. பத்சேபால் யாருங்கிறத குறித்து கவனிக்க தவறிட்டார். இவங்கெல்லாம் நம்மளுடைய நெருக்கமான நம்மளுடைய படை சேவகர்கள், ஆலோசனைக்காரருடைய குடும்பத்தாருங்கிறத என்ன பண்ணிட்டாருங்க, கவனக்குறைவுக்குள்ள அங்கே கொண்டு வந்துட்டாரு. அடுத்து இந்த காரியத்தை செஞ்சா நாளைக்கு உரியாவுக்கு தெரியும், அகித்தோப்பேலுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சா இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளை எந்த லிஸ்ட்டில் வைப்பாங்கங்கிற என்ன ஆகலைங்க, அவருக்கு அந்த நேரத்தில் வரலை. அப்போ இந்த காரியங்களை செஞ்சால் இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ணிட்டார்னா அங்கே மறந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா, தேவன் அந்த இடத்துல சொன்னாருங்களாம், தாவீது இது தப்பு, இதை செய்யக்கூடாது, நீ செய்ய போகிறது தப்புன்னு என்ன பண்ணாராம், தேவன் அந்த இடத்துல பேசினாருங்களாம். ஆனால் தாவீது அந்த இடத்துல என்ன தெரியுங்களா பண்ணிட்டாராம், அந்த உள் உணர்வை அசட்டை பண்ணிட்டாருங்களாம்.
இது எங்க பிரதர் அங்கே இல்லையேனீங்கன்னா பாருங்க, பின்னாடி நாத்தான் மூலமா தேவன் அதை சொல்லுவாரு. நான் உன்னை அந்த இடத்துல நான் சொன்னேன், ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணல, நான் சொன்ன என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அப்ப தேவன் ஏதோ பேசி இருக்கிறார், அந்த வார்த்தையை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அங்க அசட்டை பண்ணி இருக்கிறார். ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணின்னு பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது தாவீது தன்னிலை மறந்தவரா, தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே இங்க என்ன பண்ணியிருக்கிறாருங்க, மறந்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய உறவை அங்க தாவீது இழந்திருக்கிறார். பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நினைச்சு அடிக்கடி நம்ம அதை சொல்லுவோம். நீங்களும் கூட கேட்டிருக்கீங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் புதுசாக கேட்குறவங்களுக்காக அதை நம்ம சொல்கிறோம். பாருங்க, அங்கே இதுக்கு முன்னாடி நாட்கள் இவர் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி சவுலுக்கு இவர் பயந்து இந்த அதுலாம் கிபி அங்கெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது சவுல் இவரை தேடி வந்துடுவார். தனியாக அவர் வரும்போது, ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சவுலினுடைய சால்வ தொங்கலை தான் அப்பார். அதை ஒரு அதை என்ன பண்ணுவார்னா கத்திரிச்சு எடுத்துக்குவாரு. அதுக்கு இவருடைய மனசு படாத பாடுபடும். ஐயோ, இந்த மனுஷனுடைய சால்வத்தொங்கலை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவருடைய சால்வத்தொங்கலை அறுத்துட்டேனேன்னு மனசு பாடுபடும். ஆனா இங்க மிகப்பெரிய தவறு செய்யறாரு. மனசுல அந்த குற்ற உணர்வோ பய உணர்வோ கொஞ்சம் கூட வரல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தேவனுக்கும் இவருக்கும் இருந்த அந்த உறவு இவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீது இந்த தவறை செய்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பு அவருக்குள்ள வந்துச்சு. ஆனால் அதை அவர் அசட்டை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீதினுடைய தவறுகளை பார்க்கும்போது அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலை, ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ள போயிட்டாரு, அடுத்து தன்னிலை மறந்துட்டாரு. அடுத்து நம்ம பார்க்குறோம், ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கை தாவீதுக்குள்ள அங்க வந்துருச்சு. இப்ப வரலைங்க, அது அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள என்ன வந்திருக்குன்னா, ஒரு கட்டுப்பாடு இழந்த ஒரு தன்மையை அவருக்குள்ள அங்க வந்துருச்சுன்னு பார்க்குறோம். அப்ப தாவீதினுடைய வீழ்ச்சி உடனே இங்க ஏற்படலை. இந்த சம்பவத்துல இங்க பாருங்க, ஒரு படிநிலைகள் இருக்கிறத பார்க்கலாம். எப்படின்னா, முதலாவது அவர் உப்பரிகள் இருந்து அந்த அம்மாவை என்ன பண்றாரு, பார்க்கிறார், அதோட நிறுத்தி இருக்கலாம். இப்ப என்ன பண்றாரு, அவள் மிகவும் அழகானவள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அது யாருங்கிறத விசாரிக்கிறாரு. அப்புறம் தான் இப்ப யாருங்கிறத விசாரிச்சாரு. இந்த அம்மா இவரோட மக அப்படிங்கிறது உரியாவுடைய மனைவி அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம், நான் தப்பு பண்றேன்னு கட் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப என்ன பண்றாரு, அழைக்கிறார், அடுத்து பாவத்துல அங்க விழுறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையவே என்ன பண்ணிடும்னா அழிச்சிடும். அப்போ எவைகளில் கட்டுப்பாடு வேணும்னா, விசேஷமாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்களில் நமக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஏன்னா கண்ணு பார்த்து தான் அதை சிந்தைக்கு அனுப்புங்க. அது சிந்தைக்கு எடுத்துக்கிட்டு போகும்போதே நம்ம என்ன பண்ணோம்னா அப்போவே இதை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அதனால தான் யோபு சொல்கிறாரு பாருங்க, யோபு 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு 31:1. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? பாருங்க, யோபு எப்படி சொல்றாரு, ஒரு கன்னிகை, அதாவது என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். இந்த நான் உடன்படிக்கை பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு கன்னிகையின் மேல நான் எப்படி நினைப்பாக இருப்பேன். இது போல ஒரு தேவனை பாருங்க. இப்போ யோபுக்கெல்லாம் சபை வாய்ப்பு கிடையாது. அவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவரே இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்ந்திருக்கிறாருங்கும் போது தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாடம் இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, இதான் தாவீது செய்துட்ட அந்த தவறுகள். அப்ப இந்த தவறுகளினால வந்தது என்ன தெரியுங்களா, இவர் செஞ்ச அந்த பாவத்தை இப்ப மறைக்கிறதுக்கு என்ன பண்றாருங்க, ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு.
இப்போ தாவீது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ அதை மறைக்கிறதுக்கு ஒரு எடுத்த முயற்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி, உடனே இதை மூடி மறைக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, உரியாவை போர்ல இருந்து அழைச்சிட்டு வர. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சு இவர் செஞ்ச தப்புக்கு உரியாவை அங்கே சிக்க வச்சிடலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணுறாருங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்குது, வீரர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் எப்படி போய் என் வீட்டில் நான் சுகமாக இருப்பேன்னு சொல்லி அவர் போகாமல் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அவரை பாருங்க, நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இவரை இப்போ தன்னிலை மறக்க வைக்கிறார். தாவீது என்ன பண்றாரு, இவர் தன்னிலை மறந்து ஒரு பாவத்துக்குள்ள போயிட்டாரு. இப்போ உரியாவை தன்னிலை மறக்க வைக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணாரு, மதுபானத்தை ஊத்தி கொடுக்குறாரு. இப்போ மதுபானத்தை குடிச்சா உரியா தன்னிலை மறப்பாருன்னு பார்த்தா, அந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணலைங்க, அப்பவும் தன்னிலை மறக்காம அவர் அரண்மனை வாசல்லையே போய் அங்கே படுத்துக்கிறாரு. இவரை இப்படி விட்டா சரியாகாதுன்னு சொல்லி தான் கடைசியில் என்ன பண்றாருன்னா, சூழ்ச்சி பண்ணி திட்டம் போட்டு என்ன பண்றாருன்னா அங்கே கொலை செய்கிறார். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எதுக்கு இதையெல்லாம் தாவீது அங்கே செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் நல்லவனா தெரியணும். யாருடைய கண்ணுக்கு? இங்கே இருக்கிற அத்தனை இஸ்ரேல் ஜனங்களும் தாவீது தன்னுடைய சேவகனுடைய அந்த போர் சேவகனுடைய மனைவி கிட்ட தப்பாக நடந்துட்டாருங்கிறத யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. அதனால இந்த தவறை மறைக்கிறதுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று இப்படி தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, தாவீது அங்கே ஒரு சில காரியங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீது பாருங்க, ஒன்றை மறந்துட்டாரு, இவங்க கண்களை எல்லாம் மறைச்சிடலாம். ஆனால் எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவனுடைய கண்ணை மறைக்க முடியாதேங்கிற சிந்தை அந்த இடத்துல தாவீதுக்கு வரலைங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தாவீதுக்கு அந்த சிந்தையெல்லாம் இருந்துச்சா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இருந்துச்சுங்க. நீங்கள் சங்கீதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறாருங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தரை எப்போவுமே முன்னுக்கு வச்சு வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேவ உறவே இழந்திருக்கிறாரு. இப்போ மனுஷங்க பார்க்குறாங்கங்கிறது தான் இவருடைய கண்ணுக்கு பெருசாக தெரியுதே ஒழிய, இவ்வளவு நம்ம செய்கிறோமே இது எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரேங்கிற எண்ணம் அங்கே தாவீதுக்கு போயிடுச்சு. ஆனால் தேவன் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரா? உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தார். 2 சாமுவேல் 11:27. 2 சாமுவேல் 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு, இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்க, கர்த்தரின் பார்வைக்கு அது பொல்லாததாக இருந்தது. அப்ப கர்த்தரின் பார்வைக்குங்கும் போது கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரேங்கிற எண்ணம் போய் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி நான் என்னவாயிடக்கூடாது, ஒரு குற்றவாளி ஆயிடக்கூடாதேன்னு சொல்லி ஒரு மறைக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே செய்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு சின்ன பாவம் பல பாவங்களை என்ன பண்ணிருச்சுங்க, இங்கே உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ சின்ன வகையில் தோன்ற ஒரு பாவம் தான் பெரிய விழுகைக்கு கொண்டு போகுங்க. அதான் நம்ம அடிக்கடி ஒரு இது சொல்லுவோம், அதாவது சிறு சிறு கடன் தான் ஒருத்தரை பெரிய கடனாளி ஆக்கும். அதே மாதிரி சிறு சிறு பாவங்கள் தான் ஒருத்தரை பெரிய பாவியாக்கும். அப்போ இங்கே பாருங்கள், அவருக்குள்ளே வந்த ஆசை விபச்சாரம் செய்ய தூண்டிச்சு. அந்த விபச்சாரம் பொய் சொல்லி உரியாவை அழைச்சி வீட்டுக்கு அனுப்ப வச்சிச்சு. அது வெற்றி தரன உடனே சூழ்ச்சி செஞ்சு அங்கே கொலை செய்ய தூண்டிச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, சகோதரர்கள் சொல்லும்போது எப்பவுமே சோதனையை ரொம்ப சின்னதாக நினச்சிடாதீங்க. ஒரு பார்வை வாழ்க்கையவே மாற்றிடும். அப்போ ரொம்ப முக்கியம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கை தான் நம்மளை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போதே அவங்க பாவத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லையே பிரதர், நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைய ஆரம்பித்தாலே ஜாக்கிரதை ஆயிடணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஜெபத்துக்கு தேவ பிள்ளைகள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. ஜெபம்னா அதெல்லாம் அதிகமாக ஜெபிக்க தேவையில்ல பிரதர், நம்ம நிறைய வேதத்தை வாசிக்கணும், நிறைய ஆராய்ச்சிகள் தான் பண்ணணும் பிரதர், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது நம்மளை அறியாமலேயே பாவங்கள் நமக்குள்ளே அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. எதெல்லாம் பலகீனமாக நம்முடைய வாழ்க்கையில் தெரியுதோ அதுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதையெல்லாம் மேற்கொள்ள முடியும்.
ஒரு சில தவறுகளெல்லாம் தேவ சமூகத்தில் கதறாமல் நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. சபை வாய்ப்பு அடையணும்னா அது சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் சபை வாய்ப்பு அடைய முடியாதுங்க. ரொம்ப அதிகமாய் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும், நிறைய காரியங்கள் கதறணும். அப்போ தான் தேவனுடைய சுபாவத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரண விஷயமா இருந்தால் என்றைக்கும் இந்த சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்குங்க. அப்போ ரொம்ப கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனோட உறவு பலமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி குறையும். அப்போ மறைவான பாவம் ஒரு நாள் வெளிப்படும். தேவனிடத்தில் எதையும் மறைக்க முடியாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பாவம் ஒரு நிமிட இன்பத்தை தரும், ஆனால் அதனால உண்டாகக்கூடிய காயம் அது நீண்ட நாள் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ சகோதரர்கள் சொல்லும்போது அந்த தன்னிலை மறத்தலுக்கு சகோதரர் சொல்லும்போது பத்சேபாளின் குடும்பத்தை நன்கு அறிந்திருந்த தாவீது இதன் பின் வரும் விளைவுகளை சற்றும் யோசிக்காமல் தன்னிலை மறந்தவராக இந்த பாவ செயலில் ஈடுபட்டார். இதில் நமக்கு என்ன பாடம்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த தன்னிலை மறத்தல் வரலாம். நான் யாரு? நான் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறேன், தேவ சுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் என்ன தெரியுங்களாயிடும், மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு சில தவறுகளுக்குள்ளே போகும்போது நம்முடைய குடும்பம், நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் கேட்குற சத்தியங்கள் எல்லாமே மறந்துட்டு தவறு செய்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில். அதனால தான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாருங்க, வகை தேடி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இவங்களை எந்தெந்த வகைகளில் நம்ம தாக்கலாம், எந்த வகையில் இவங்களை விழ வைக்கலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலகீனம் இருக்குங்களாம். அந்தந்த நபர்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறதுன்னா அவங்கள விழுங்கிறது தான் சாத்தானுடைய ஒரு எண்ணமாக அங்கே இருக்குது. அப்போ அன்புக்குரிய சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது பத்சேபாள் தாவீதுக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பெண். அவங்க குடும்பம் ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பமாக இருந்தாலும் தாவீது ஏன் இந்த ஒரு தவறு செஞ்சார் அப்படிங்கும்போது நம்ம பார்த்துட்டோம். அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலை, அவருக்குள்ள இருந்த சோம்பேறித்தனம், அவருக்குள்ள இருந்த தன்னிலை மறத்தல், அவருக்குள்ள இருந்த கட்டுப்பாடற்ற வாழ்க்கை. அதில் விசேஷமாக பார்க்கும்போது பாவத்தை மறைக்கிறதுக்கு அவர் எடுத்துட்ட முயற்சி, தேவன் பார்க்கிறாருங்கிற எண்ணம் போயிடுச்சு. மனுஷங்க பார்வையில் நான் நல்லவனாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வந்துடுச்சின்னு பார்க்குறோம். சரி, இப்போ முதல் பார்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், ஏன் தாவீது இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தார்னு. இப்போ 2வது கேள்வி, சரி தாவீது அப்படி செஞ்சிட்டாரு, இப்போ பத்சேபாளுக்குள்ள வரோம். இந்த சம்பவத்தில் பத்சேபாளினுடைய பங்கு என்ன? தாவீது தாங்க அப்படி ஒரு தவறுக்கு தூண்டிட்டாரு. பத்சேபாள் எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? பத்சேபாள் இதை மறுத்திருக்கலாமே. அப்போ பத்சேபாள் சைடும் தவறு இருக்குத்தானே. இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2வது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பத்சேபாளினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சம்பவத்தில் வேதம் நேரடியாக பத்சேபாளை நல்லவருனோ இல்லை கெட்டவருனோ எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலைங்க. அவரை குறித்து எந்த விதமான விமர்சனமும் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்க முடியலை. அப்போ பத்சேபாள் ஒரு சமயம் இதில் அவங்களும் இந்த தவறுக்கு துணை போயிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்களும் விரும்பி தான் இந்த ஒரு தவறை செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக வேதம் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கோம், அதை அங்கே பதிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா பாருங்க, ஆதாம் ஏவாள் 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே தவறுக்குள்ளே போனாங்க. ஏதேன் தோட்டத்தில் 2 பேரும் தவறு செஞ்சாங்கங்கிறத வேதம் என்ன பண்ணியிருக்குங்க, அங்கே பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஏவாளுக்கு சொல்லும்போது வேதனையோட நீ பிள்ளை பெறுவாயின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு அங்கே சொல்லும்போது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாயின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 2 பேருக்குமே அங்கே தீர்ப்பு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2 பேர்கிட்டையும் தவறு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீரால பார்க்குறோம். அதில் ஒருத்தர் செஞ்சது தப்பு, ஒருத்தர் செஞ்சது தப்பு இல்லை, 2 பேருமே தப்பு செஞ்சாங்க. அதனால தான் பேதுரு சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமுகப்பட்டது என்ன அப்படிம்பார். அப்போ 2 பேர் தப்பு செஞ்சிருந்தா வேதம் அந்த 2 பதிவுகளையும் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது பத்சேபாளை பற்றி எந்த விதமான ஒரு பதிவுகளும் அங்கே சொல்லப்படலை. அவங்க தவறு செய்ய தூண்டப்பட்ட, அதாவது தவறு செய்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்கங்கிற மாதிரி வேதத்தில் எந்த ஒரு பதிவுகளும் பார்க்குறதில்ல. அப்போ தாவீதையே தான் என்ன பண்ணியிருக்குன்னா வேதம் அங்கே முக்கிய பொறுப்பாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ அந்த 2 சாமுவேல் 11 நம்ம பார்க்கும்போது தாவீது பார்த்தாரு, அவர் யாருன்னு விசாரிச்சாரு, அழைச்சாரு, தவறு செஞ்சாரு. அப்போ தாவீது செஞ்ச இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது தான் வேதம் சொல்லுதே ஒழிய பத்சேபால வேதம் குற்றவாளியா அங்கே எந்த ஒரு இடத்துலையும் சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அநேக விமர்சனங்களுக்கு வேதத்தில் உள்ளான ஒரு பெண்மணி யார் தெரியுங்களா? இந்த பத்சேபால். ஏன்னா ஒரு சிலர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க பிரதர், பத்சேபாலும் தவறான பொண்ணு தான், அந்தம்மா பயங்கரமாக பிளான் பண்ணிருந்துச்சு. என்ன அப்படி பிளான் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அநேக நாட்களாக திட்டம் போட்டிருந்துச்சு அந்த அம்மா. அதுக்கு மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எப்படியாவது இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு இந்த 12 கோத்திரத்துக்கு எப்படியாவது நம்ம ராணி ஆயிடணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் தன்னுடைய வீட்டுக்காரர் யுத்தத்துக்கு போன பின்னாடி தாவீதை கவர்றதுக்காக அவர் எப்போ அரண்மனை உப்பரிகையில் உலா வருவார்னு பார்த்துக்கிட்டே இருந்து, அவர் வரும்போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சுங்களாம், அந்த அவரை கவர்றதுக்காக அந்த நேரத்தில் போய் யாராவது குளிப்பாங்களா? சாயங்கால நேரத்தில், காலையில் தானே குளிப்பாங்க. இந்த அம்மா சாயங்காலத்தில் அவர் பார்க்குற மாதிரி குளிச்சிச்சு. அதனால இவர் அழைச்சாரு. நீங்கள் கூட நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த அம்மா தாவீது கூப்பிட்ட உடனே பேசாமல் வர்றாங்க, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலையே. மறுபடியும் அந்த அம்மா அந்த தவறு இதான பின்னாடி குழந்தை இதான உடனே தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது உரியா இறந்த பின்னாடி வானு கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்களே. அப்போ இந்த அம்மாக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்துச்சு தானே, ஒரு ஆசை இருந்திருக்கு தானே. இந்த அம்மா தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி காரியங்களெல்லாம் இந்த அம்மா தான் செஞ்சாங்க. இப்படி கூட ஒரு சில கருத்துக்கள் இருக்குங்க, முரண்பாடான கருத்துக்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிக்கணும், பத்சேபால் மேலே தவறு இருந்திருந்தா கண்டிப்பாக அதை வேதம் பதிவு செஞ்சுருக்கும். பத்சேபாலுக்காக நாத்தான் போய் அந்த அளவுக்கு தாவீதுகிட்ட என்ன பண்ணியிருக்க மாட்டார், போராடி இருக்க மாட்டார். அடுத்து தாவீதுக்கு அவ்வளவு தண்டனைகள் அதுக்கு பின்னாடி வந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. சரி பிரதர், அப்படின்னா பத்சேபால் மேலே தவறு இல்லைன்னா அப்போ இந்த தவறுக்கு எப்படி பத்சேபால் ஒத்துக்கிட்டாங்க? அவங்க மறுத்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் நேரடியாக வேதத்தில் இல்லை. ஆனால் அந்த 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே பத்சேபால் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பத்சேபால் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்திருக்கிறாங்க. அது என்ன பிரதர் சூழ்நிலை கைதுனா, இங்கே பத்சேபாலை கூப்பிட்டது ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற நியாயாதிபதிகள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அவங்க தன்னை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் சாதாரண மனுஷன் எங்கள் பத்சேபாலை அழைக்கலைங்க. அவர் 12 கோத்திரத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜா. அந்த காலத்தில் ராஜா ஒருத்தரை கூப்பிட்டாங்கன்னா அதை மறுக்கக்கூடியது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அன்னைக்கு ராஜாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாரை வேணும்னாலும் அவங்க விரும்புகிறத சாதிக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களா அன்னைக்கு ராஜாக்கள் இருந்தாங்க. ஒருத்தருடைய மனைவியை கூட அபகரிச்சுக்கலாங்க, யாரும் கேட்க முடியாது. இதுக்கு முன்னாடி தாவீதுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாபால் இறந்த உடனே நாபாலினுடைய மனைவி அபிகாயிலை இவர் என்ன பண்ணியிருப்பாரு, மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அதை யாருமே தப்பு சொல்லலை, வேதமும் கூட அதை தப்பு சொல்லலை. ஏன்னா கணவன் இறந்தாரு, இயற்கை மரணம். இப்போ அவர் அவங்க மனைவியை ஏற்றுக்கிட்டார், அது கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்கள் வேதத்தை கவனமாக வாசிச்சிருந்தீங்கன்னா இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். தாவீது சவுலோட இருக்கும்போது அவங்களுடைய மகள் மீகாலை என்ன பண்ணுவார்னா 200 நுனித்தோள்கள் கொடுத்து பரிசம், அதாவது இவங்க பெலிஸ்தருடைய நுனித்தோள்கள், அதாவது போரில் போய் வென்று அவங்களுடைய 200 தான் அவர் கேட்பார். ஆனால் இவர் 200 நுனித்தோள்களை கொடுத்து இவர் அந்த மீகாலை மேரேஜ் பண்ணுவார். அதுக்கப்புறம் சவுலுக்கு பயந்து தாவீது ஓடி வந்த உடனே தாவீதை வெறுப்பேற்றணுன்னே இந்த சவுல் என்ன தெரியுங்களா பண்ணுவார், பல்தியேல் அப்படிங்கிற ஒரு புருஷனுக்கு என்ன தெரியுங்களா பண்ணிடுவார், இந்த மீகாலை மேரேஜ் பண்ணி வச்சிருவார். இப்போ தாவீது அதுக்கப்புறம் சவுல் இறப்பார், அப்புறம் இவர் ராஜாவாக ஆயிடுவார் இல்லைங்களா. அப்னேருங்கிறவர் அந்த போர் தளபதி இவரை பார்க்க போவார். பார்க்க போகும்போது இவர் என்ன சொல்லுவார்னா, தாவீது இன்னமும் மீகால் மேலே அந்த ஆசை வச்சிருப்பார். சரி, அவருங்க தான் நமக்கு தான் நிறைய மனைவிகள் இருக்காங்களே, சரி பரவாயில்ல, அந்த அம்மா இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணி போயிடுச்சே, நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் அப்னேர்கிட்ட சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணுவார், அந்த பல்தியேனுடைய மனைவியாக இருக்கிற அந்த மீகால் ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க மனைவியாக இருந்தவங்க, நீ அவங்கள கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லுவாருங்க. இந்த அப்னேர் போய் என்ன தெரியுங்களா பண்ணுவார், அந்த மீகாலை அந்த பல்தியேல்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிக்கிட்டு வருவாருங்க. அவர் ஒரு பாவப்பட்ட புருஷன், யாரு அந்த பல்தியேல். அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடியே அழுதுகிட்டு ஓடி வருவாருங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா அப்னேர் மிரட்டி அவரை அனுப்பிச்சி விட்டுவிட்டு இந்த மீகாலை கூட்டிக்கிட்டு வருவார். பாருங்க, தாவீதுக்குள்ள இந்த பாவம் உடனே வந்துடலைங்க. ஏற்கனவே நாபாலினுடைய மனைவியை மேரேஜ் பண்ணியிருக்கிறார்.
இவருடைய குற்ற உணர்வு என்ன ஆயிடுக்குது, அங்க குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப இன்னொருத்தருடைய மனைவியை ஆயிட்ட அந்த மீகாலையும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் தன்னுடைய மனைவியை ஆக்கிக்கிறாரு. அதனால இன்னொருத்தருடைய மனைவியை தன்னுடைய மனைவியை ஆக்கிக்கிறது ராஜா நினைச்சா செய்யலாம். அதை யாரும் தடுக்க முடியாது, குற்றமா அன்னைக்கு சொல்ல முடியாது. இந்த ஒரு நிலைமையில தாவீது அங்க அதிகார தோரணையில இருக்கிறாரு. பத்சேபாள் ஒரு சூழ்நிலை கைதியா அங்க இருந்தாங்க. அந்த காலம் அதிகார சமநிலை இல்லாத ஒரு காலங்க. சுதந்திரமா யாரும் செயல்பட முடியாது. இந்த காலத்துலதான் ஆணுக்கு பெண் சமானம் அப்படிங்கிற காலத்துல நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஆனா ராஜாக்களுடைய காலத்துல ராஜா நினைச்சா எதை வேணும்னாலும் எப்ப வேணாலும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டா உடனே அவங்கள கொல்றதுக்கு ராஜாவுக்கு அன்னைக்கு அதிகாரம் இருந்துச்சு. அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பத்சேபால ஒரு சூழ்நிலை கைதியா மாறிட்டாங்களே ஒழிய அவங்க பாவம் அவங்கனால எந்த எதிர்ப்பும் காமிக்க முடியல. அதனால தான் இங்க வேதத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீதையே தான் வேதம் குற்றம் சாட்டுறதை நம்ம பார்க்குறோம். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாம் நம்ம கவனிக்கலாம். பாருங்க, இப்ப நாத்தான் வந்து தாவீது கிட்ட சொல்லும் போது பாருங்க, ஒரு சில வசனங்கள் நீங்க கவனிங்க. 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? பாத்தீங்களா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சதுன்னு வரலைங்க, நீ செய்தது என்ன அப்படிங்கும்போது இங்க தாவீது தான் என்ன ஆகிறாருன்னா குற்றம் சாட்டப்படுறாரு. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். நீங்க பைபிள் கையில வச்சிருந்தீங்கன்னா விரிச்சு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 9வது வசனத்துல பார்க்கும்போது நீ அசட்டை பண்ணினது என்ன பாருங்க, தாவீதை மட்டும்தான் அங்க சொல்லப்படுது. அடுத்து 10வது வசனம் பாருங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி. பாத்தீங்களா, மறுபடியும் வசனம் என்ன சொல்லுது, நீ என்னை அசட்டை பண்ணின்னு வருது. 14வது வசனம் பாருங்க, 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியினால். பாத்தீங்களா, நீ தான் காரணம், பத்சேபாள் காரணமே கிடையாது, நீ காரணமாய் இருந்தபடியினால். அடுத்து மறுபடி மேல வந்துடலாம். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். பாத்தீங்களா, நீயே அந்த மனுஷன். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட பாருங்க, 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி 12:7. நீயே அந்த மனுஷன். பாருங்க, நீயே அந்த மனுஷன். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை பாருங்க, நல்லா கவனிங்க, நான் உன்னை. பாத்தீங்களா, அங்க தெளிவா அவரை மட்டும்தான் குறிப்பிடுது. உன்னை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து 2 தடவை உன்னைன்னு வருதுங்களா. 8வது வசனத்துல நீங்க பாருங்க, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து. உன் ஒரு தடவை வந்துருச்சு. உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் 2 தடவை உன் வந்துருச்சு. உன் மடியிலே தந்து. உன் மடியிலே 3 தடவை. இஸ்ரேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். உனக்கு 4 தடவை வந்துருச்சு. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். பாருங்க, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கிட்டத்தட்ட 5-6 தடவை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்திலே உன்னு வரும். அடுத்து 9வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவனுடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி. நீ ஒரு தடவை வந்துருச்சு. ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து. நீ 2 தடவை வந்துருச்சு. அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து. பாத்தீங்களா, உனக்கு இதுலயும் கூட நம்ம பாக்குறோம் உனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு இதை மறுபடியும் சொல்ல வரோம்னா, முழுக்க முழுக்க தாவீதை மட்டுமே மையப்படுத்தி தான் தேவன் இந்த குற்றத்தை அங்க பாக்குறார். அடுத்து பாருங்க 11வது வசனம் கூட பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே. பாருங்க, உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி. உன்மேல் 2 தடவை. உன் கண்கள் பார்க்க. உன் கண்கள் பார்க்க 3 தடவை. உன் ஸ்திரீகளை எடுத்து. உன் ஸ்திரீகளை 4வது தடவை. உனக்கு அடுத்து உனக்கு 5வது தடவை. உனக்கு அடுத்து. அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். உன் ஸ்திரீகளோட. பாருங்க, அந்த உன்னுங்கிறது 6 தடவை. எதுக்கு இதை நம்ம சொல்ல வரோம்னா, வேதத்தை அந்த அளவுக்கு நம்ம கவனிச்சு பார்க்கணுங்க. பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் அந்த அளவுக்கு தீர்ப்பு செய்யறத பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்கு இதை சொல்ல வந்துட்டோம்னா, இங்க பத்சேபாள் மேல எந்த தவறுமே வேதம் சுட்டி காட்டல. முழுக்க முழுக்க இது தாவீது மேல தான்.
அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, பத்சேபாள் ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். தாவீது எதுக்காக இந்த தவறு செய்தார் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துட்டோம். ரெண்டாவது, பத்சேபாள் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கிற விஷயம் என்னன்னா, பத்சேபாளின் குணலட்சணங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்சேபாளை ஒரு சாதாரண பெண்மணியாக நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இருக்குது. பத்சேபாள் சாதாரண ஒரு பெண்மணி இல்லை. இப்போதான் அவங்களுடைய குணலட்சணங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் குணலட்சணம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய குடும்பத்தை, விசேஷமாய் தன்னுடைய கணவனை ரொம்ப நேசித்த ஒரு பெண்மணி தான் இந்த பத்சேபாள். ஏன்னா வசனத்தில் நம்ம பார்க்கும்போது உரியா இறந்த உடனே இந்த அம்மா என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? 2 சாமுவேல் 11:26 வசனம். 2 சாமுவேல் 11:26. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். பார்த்தீங்களா? தன் நாயகன் அப்படின்னு வருது. தன் கணவன், நாயகன்கிறது ரொம்ப விரும்பினவங்களுக்கு பேர் தான் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது, உரியா இறந்த செய்தியை கேட்டபோது பத்சேபாள் தன் கணவனுக்காக துக்கம் அனுசரித்தாள். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இது கணவன் மேலே அவங்களுக்கு இருந்த அன்பு. இதை இன்னும் விவரித்து சொல்லணும்னு வைங்களேன், நாத்தான் தாவீதுகிட்ட வந்து அந்த உவமை சொல்லுவார். அதில் இவங்க குடும்பம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார் பாருங்க. 2 சாமுவேல் 12:3 வசனம். 2 சாமுவேல் 12:3. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. பாருங்க, இங்க தரித்திரன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கு. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று. பாருங்க, அந்த தரித்திரனுடைய வாயின் அப்பத்தை இந்த ஆடு சாப்பிட்டு அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. இதான் இவங்க உறவு. உரியாவுக்கும் பத்சேபாளுக்கும் இருந்த உறவை இங்க ஓமையில நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவுல தான் இந்த கணவன் மனைவி இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஓமையில அந்த பணக்காரர் தாவீது, அந்த ஏழை மனுஷன் யாருன்னா உரியா, ஆட்டுக்குட்டி யாருன்னா அந்த பத்சேபாள். அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் செத்தது உரியா தானே பிரதர், இங்கே ஆட்டுக்குட்டி தானே சாகுது, அப்போ ஆட்டுக்குட்டி தானே உரியாவாக இருக்கணும். அப்படி இல்லைங்க. ஏன்னா உரியா அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டுட்டாரு. அந்த ஐஸ்வர்யவான்கிறது தனக்குன்னு என்ன பண்ணார்? பத்சேபாளை தாவீது எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம அதை பொருளாக பார்க்குறோங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே பார்க்கும்போது உரியா தனது மனைவியை அன்போட மதிப்போட நேசிச்சிருக்கிறாரு. பத்சேபாலும் கூட அந்த ஒரு அன்போட தான் இருந்திருக்கிறாங்க. இது முதல் நம்ம பத்சேபாலுக்கிட்ட பார்க்குற காரியம். அவங்க ஒரு நல்ல மனைவியா தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ரொம்ப அன்பா அந்த குடும்பத்துல இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது வேதம் எந்த ஒரு இடத்துலையும் பத்சேபாளை குற்றவாளியா பதிவு செய்யலன்னு பார்த்தோம். ஆனா அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு பதிலா வேதம் பத்சேபாளை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்குங்க. எந்த இடத்துல பத்சேபாளை மகிமைப்படுத்தி இருக்கு, உயர்த்தி இருக்குன்னா நீதிமொழிகள் 31 அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீதிமொழிகள் 31:1. நீதிமொழிகள் 31 1 வசனம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் ஆவது. அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் ஆவது. அப்போ லேமியேல் யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய இன்னொரு பெயர் தான் லேமியேல்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ சாலமோனுடைய தாய் அப்படிங்கும்போது அது பத்சேபாள். அப்போ நல்லா கவனிங்க, இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த பத்சேபாளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலமோனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வேதம் பதிவு செஞ்சுருக்குங்க. அப்போ பத்சேபாள் தவறாக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குமா? அப்போ இந்த 31 இந்த நீதிமொழிகள் 31 நீங்கள் வாசித்தாலே பத்சேபாள் எப்படிப்பட்ட ஒரு பெண்மணிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா 2வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு ஆலோசனை கொடுத்துருப்பாங்க இந்த அம்மா. அடுத்து 10ல் இருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு சிறந்த மனைவி எப்படி இருக்கணும்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு அம்மா அவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், பத்சேபாள் ஒரு மிக சிறந்த குணலட்சணம் நிறைந்த ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ இந்த அம்மா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயும் அவருடைய வாழ்க்கையை அவங்க முன்னோக்கி நடத்தினாங்க. இதுதான் பத்சேபாளுடைய பாடத்தை நம்ம எடுத்ததுக்கு முக்கியமான நோக்கமே இதுதாங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அநேக காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். இந்த பாடத்தை எடுத்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இவங்க பட்டுட்ட பாடுகள், இவங்களுக்கு வந்துட்ட வேதனைகள், இவங்களுக்கு வந்துட்ட கஷ்டங்கள், இதை கொஞ்சம் நம்ம தியானித்து முடிக்கலாம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க யாரை ரொம்ப நேசிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த கணவன் இறந்துட்டார்னு செய்தி வருது. சரிங்களா? இது இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய துக்கம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம் 7 நாள் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? துக்கம் அனுசரிச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு யார் காரணமோ அவரோட ஒரு குடும்பம் நடத்தணுங்க. இதை யாராவது எந்த ஒரு பெண்ணாலையும் இதை செய்ய முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து இருந்தா இவங்க தாவீதோட போய் குடும்பம் நடத்தி இருக்க முடியும்? அந்த அளவுக்கு ஒரு கசப்பான சூழ்நிலைக்குள்ள போனவங்க இந்த பத்சேபாள். ஒரு சமயம் உரியா ஒரு குடிகாரராக இருந்து இவங்களை அடிக்கிறவராகவும் மோசமான அந்த நாபால் மாதிரி ஒரு புருஷனாக இருந்திருந்தாருன்னு வைங்க. சரி பரவாயில்ல, அவன் செத்தா போகட்டும், நம்ம போய் தாவீதுக்கு போய் நம்ம மனைவியாக இருக்கலாம்னு நினச்சா கூட, அபிகாயில் மாதிரி நினச்சா கூட பரவாயில்லைங்க. ஆனால் உரியாவை குறித்து அந்த ஓமையிலையும் தேவன் இந்த உரியாவுக்காக பழிவாங்க ஆரம்பிக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது உரியா ரொம்ப அருமையான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அடுத்து இந்த அம்மாவும் தன்னுடைய கணவனை ரொம்ப நேசிச்சதுனால அவருக்காக இவங்க இலவு கொண்டாடுனாங்க தன்னுடைய நாயகனுக்கான நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு துக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு மறுபடி யாரோடைய வாழ்க்கை சேருதுன்னா தாவீதோட ஒரு புது வாழ்க்கை. இதை இந்த அம்மா எவ்வளவு சமாளிச்சிருப்பாங்க, ஜீரணிச்சிருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் பிள்ளை பிறக்குது. அதுவும் இப்போ இறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கணவனுக்காக 7 நாள் துக்கம், இப்போ பிறந்த பிள்ளைக்காக 7 நாள் துக்கம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒரு தியானத்துக்கு கொண்டு வந்து பாருங்கள். ஏற்கனவே தாவீதுக்கு மனைவிகளா இல்லை, 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ 8வது அந்த அம்மா அந்த இதுக்கு போகும்போது அந்த 7 மனைவிகளுடைய பார்வைகள் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய பேச்சுக்கள் இந்த அம்மா மேலே எப்படி இருந்திருக்கும், இதையெல்லாம் அவங்க தாங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தால் என்னைக்கோ சூசைட் பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இதன் மத்தியில் அந்த பத்சேபாள் பாருங்கள், ஒரு துணிவுள்ள ஒரு பெண்மணியாக என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. இதை தேவன் தனக்கு அனுமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு தாவீதுக்கு மறுபடியும் இன்னொரு பிள்ளையை பெற்று சாலமோனுக்கு தாயாகி தேவனுடைய மீட்பு திட்டத்தில், நல்ல கவனிங்க, தேவனுடைய மீட்பு திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை இந்த அம்மா அங்கே எடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய குடும்பத்தை நேசித்த ஒரு பெண்மணி. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த ஆலோசனைகளில் இவங்க எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. அதாவது சாலமோனுக்கு அந்த நீதிமொழிகள் 31 கொடுத்த ஆலோசனைகளை பார்க்கும்போது இவங்க தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, சாயங்காலத்தில் இவங்க குளிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, அது நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய தீட்டு நீங்கிறதுக்கான ஒரு சுத்திகரிப்பில் தான் இந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு, அவமானம், நெருக்கமெல்லாம் வந்தப்போ கூட தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கல, தைரியமாக நின்று இருக்கிறாங்க இந்த அம்மான்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறோம் பத்சேபாளின் விசுவாசம். எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய நியாயத்துக்காக இவங்க போராடலை, யாருக்கிட்டையும் தன்னுடைய நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கல. கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவங்களா கர்த்தருக்குள்ள தன்னை என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டாங்க? திடப்படுத்தி இருந்தாங்க. அடுத்து இந்த அம்மா கிட்ட பார்க்குற குணலட்சணம், தான் பெற்றுட்ட அந்த மகன் சாலமோனுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிட்டாங்க. சரிங்களா? தன்னுடைய பிள்ளைய கர்த்தருக்குன்னு வளர்த்துருக்குறாங்க. ரொம்ப ஆலோசனை கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் தான் நீதிமொழிகள் 31 அவர் ராஜாவான பின்னாடி இந்த ஆலோசனையை கொடுத்துருக்கணும்னு சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரிகளே, தன்னுடைய பிள்ளைய நல்ல முறையில் கர்த்தருக்குன்னு வளர்த்தாங்க, நல்ல ஆலோசனைகள் கொடுத்து வளர்த்தாங்க. அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? சாலமோன் ராஜாவான பின்னாடி தேவன் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது செல்வத்தை கேட்க மாட்டார், ஞானத்தை தான் கேட்பார். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பத்சேபாளினுடைய வளர்ப்புங்க. ஒரு மகனுக்கு என்ன வேணும், அவருக்கு பாருங்க ஞானம் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கிட்ட எல்லாம் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு ஆப்பிள் மொபைல் வேணும்னு கேட்பாங்க.
இல்லை இருக்கிறதே இன்னும் விளைய, ஏன்னா அவங்களுடைய மைண்டு அப்படி தான் இருக்குது. ஆனால் சாலமோனுக்கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா வளர்த்த விதம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மகனை அங்கே வளர்த்துருக்குறாங்க. இதே நேரத்தில் அந்த மற்ற 7 மனைவிகள் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்கன்னா இந்த மாதிரி வளர்க்கலைங்க. ஏன்னா அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அம்னோனை குறித்து நம்ம பார்க்குறோம், தன் சகோதரிக்கிட்டேயே தப்பாக நடந்துக்கிட்டவர். அப்சலோமை பார்க்குறோம், அப்பாவுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செஞ்சார்னு. அதோனியாவை பார்க்குறோம், அவரும் தான் ராஜாவாகணும்னு என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சார்னு. ஆனால் சாலமோனை பார்க்கும்போது ஒரு அருமையான பிள்ளையா என்ன தெரியுங்களா பண்ணுறாரு, வளர்றாரு. எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னா தாவீது உன் மகன் சாலமோனு தான் கட்டணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பத்சேபால என்ன தெரியுங்களா பண்ணாங்க, அங்கே சாலமோனை வளர்த்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்சேபாலுக்கு கிடைத்த மேன்மையை பற்றி சகோதரர்கள் சொல்லும்போது, பத்சேபாலினுடைய வாழ்க்கை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையான பதிவு இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மனிதர்களுடைய தோல்விக்கு பிறகும் தேவன் தமது திட்டத்தை அவர்களில் நிறைவேற்ற முடியும். தேவன் தம்முடைய திட்டத்தை இந்த உலகத்திலே ரொம்ப தோல்விக்குள்ளே போனவங்க, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைக்கு போனவங்களையும் கூட தேவன் நினைச்சார்னா எடுத்து பயன்படுத்த முடியும், அவங்கள ஆசீர்வதிக்க முடியுங்கிறதுக்கு பத்சேபால் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அங்கே இருக்கிறாங்க. பத்சேபாலுக்கு கிடைச்ச மேன்மை என்னன்னா, இப்போ சாலமோன் ராஜாவான உடனே பத்சேபால் சாலமோனை பார்க்க போகும்போது என்ன தெரியுங்களா சாலமோன் பண்ணுவார், தன்னுடைய சிங்காசனம் போலவே இன்னொரு சிங்காசனத்தை கொண்டு வர சொல்லி அதில் தன்னுடைய தாயாரை உட்கார வைப்பாருங்க. இது போன்ற ஒரு ஸ்லாக்கியம் வேற எந்த பெண்மணிக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நமக்கு இல்லை. தனியாக ராஜாத்தியா வேணா ஆயிருக்கலாம், ஆனால் தன் மகன் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை அங்கே பத்சேபாலுக்கு இருந்துச்சுன்னு பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 2:19, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பத்சேபால் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். பிள்ளைய பாருங்க அந்த அம்மா எப்படி வளர்த்துருக்கிறாங்கன்னு. ராஜாவான உடனே தன்னுடைய அம்மாவை மதிக்காம இல்லைங்க, அந்த அளவுக்கு ஒரு தேவ பக்தி உள்ள பெண்மணி பத்சேபால். சாலமோன் அந்த மாதிரி ஒரு பயபக்தி உள்ள பிள்ளையா வளர்த்துருக்குறாங்க. இப்போ இவர் ராஜாவான உடனே இப்போ அதோனியாவுக்காக பத்சேபால் பேச போகும்போது இங்கே பாருங்க, அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அம்மாவை பார்த்த உடனே என்ன பண்ணுறாருங்க, எந்திரிக்கிறாரு. அவளுக்கு எதிர்கொண்டு வந்து, இதான் தன்னுடைய தாயின் மேலே சாலமோன் காமிச்சிட்ட மரியாதை. அப்போ எந்த அளவுக்கு அந்த அம்மா இருந்திருக்கணும் பாருங்க. எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் சாலமோன் உட்கார்ந்துக்கிட்டு, ராஜாவின் தாயார் தனது வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். ஆசனத்தை தானே பிரதர் வைத்தார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது தன்னுடைய அம்மாவுக்காக ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வர சொன்னார். அவளுடைய வலது பக்கத்தில் அவள் உட்கார்ந்தாள். சிம்மாசனம் தான் போட்டு உட்கார வச்சிருக்கிறாருங்க. அப்போ யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம் இங்கே பத்சேபாலுக்கு கிடைச்சதை நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே தான் தேவனுடைய திட்டம் பத்சேபாலுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. என்னன்னா, இங்கே தாவீது அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண பின்னாடி அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்கங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதில் 2 பிள்ளைகள் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை அங்கே நிறைவேற்றுறார். இதை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். தம்முடைய திட்டத்தை பத்சேபாலுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாக தான் தேவன் அங்கே தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுறார். எப்படி சொல்லலாம், 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாலிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். இந்த ஒரு வசனத்தை மட்டும் படித்தா நமக்கு புரியாதுங்க, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம். எருசலேமில் அவனுக்கு, யாருக்கு, தாவீதுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவான் இருக்கு இல்லைங்களா, இது பத்சேபால் தாங்க. அங்கே ஒரு சில மொழிபெயர்ப்புகள் வரும்போது அந்த மாதிரி மாறும், எழுத்தாளர்கள் மாறும்போது. பத்சுவால் இடத்தில் யார் யாரெல்லாம் இப்போ பிறந்திருக்கிறா பத்சேபாலுக்கு தாவீதுக்கும் பார்த்தீங்கன்னா, சீமியான்னு ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, சோபாப் அப்படின்னு பிறந்திருக்கிறாரு. அடுத்ததான் கவனிக்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், நாத்தான் பத்சேபாலுக்கு பிறந்த பிள்ளை. அடுத்து சாலமோன் நம்ம பார்க்குறோம். சாலமோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. அது போக 3 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் விசேஷமாக நம்ம பார்க்கும்போது நாத்தான் பார்க்குறோம். அப்போ இந்த நாத்தான் சாலமோன் மூலமாக தேவன் என்ன தெரியுங்களா பண்ணார், தம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வர்ற வம்ச வரலாறை இந்த 2 பேர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாருங்க.
மத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்கள் அப்படியே ரொம்ப கவனமாக வாசிச்சிங்கன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அடுத்து யார் தெரியுங்களா வருவா? சாலமோனுடைய பேர் வருங்க. அந்த சாலமோனுடைய வம்சத்தில் வந்தவர் யார் தெரியுங்களா? யோசேப்பு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்சேபாளினுடைய மகன் சாலமோனுடைய வம்சம். இதே லூக்கா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே மாறி வரும். அதாவது எப்படி வரும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். அதாவது மரியாள் அவங்க அப்பா பேர் அப்படி கீழே வரும். ஆதாமில் வந்து முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமில் ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவில் வந்து முடியும். அதுலேயும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அப்புறம் அந்த வம்ச வரலாறு மாறுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துலையும் தாவீதுக்கு அப்புறம் வம்ச வரலாறு மாறும். லூக்கா 3ஆம் அதிகாரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வம்ச வரலாறுல பேர் மாறும். அது வரைக்கும் மேலே தாவீதுக்கு மேலே ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேர் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் மாறும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தாவீதினுடைய மகன் சாலமோன் மூலமாக இயேசு கிறிஸ்துனுடைய வளர்ப்பு தகப்பன் யோசேப்பு வராருங்க. அதே போல் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாத்தான் மூலமாக வந்தது தான் யார் தெரியுங்களா? அந்த வம்சத்தில் மரியாள் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கு தாய் யாருங்க? பத்சேபாள். அப்போ பத்சேபாள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுல கூட என்ன ஆகுறாங்கன்னா அங்கே இடம் பிடிக்கிறாங்க தன்னுடைய 2 பிள்ளைகள் மூலமாக. இதுதான் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு பத்சேபாளை குறித்த மேன்மையான காரியங்கள். அவங்க குடும்பத்தை நல்ல விதமாக நடத்தக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக தான் மாறிட்டாங்க. அதனால தான் வேதம் எந்த ஒரு இடத்துலையும் பத்சேபாளை என்ன பண்ணலன்னா குற்றப்படுத்தி எந்த ஒரு பதிவும் சொல்லலை. ஆனால் அவங்கள உயர்த்தி மகிமைப்படுத்தி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் அவங்க சொன்னதை வேதம் அங்கே பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினமான ஒரு சூழ்நிலை தான். இனி வாழ்கிறதே வேஸ்ட். இனி நான் எதுக்கு பிரதர் உயிரோடு இருக்கணும்? அந்த ஒரு சூழ்நிலைக்கு போனவங்க தான் பத்சேபாள். ஆனால் வாழ்ந்து காட்டுனாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கையின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நேசகுமாரன் இந்த பூமிக்கு வரக்கூடிய வம்சத்தை என்ன பண்ணார்னா அங்கே தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு காரணம் பத்சேபாளுக்குள்ளே இருந்த விசுவாசம், தேவன் பிடிச்சிக்கிட்ட அந்த ஒரு காரியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். அப்போ பத்சேபாள் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, கடினமான மற்றும் குழப்பமான சூழ்நிலைகளுக்கு பிறகும் தேவன் ஒருத்தருடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து அவருடைய நோக்கத்தை அங்கே பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னா, ஒரு சமயம் அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு அருமையானவங்களை நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். பத்சேபாளை போல நமக்கு ரொம்ப அருமையானவங்களை நம்ம இழந்திருப்போம். அதனால் ரொம்ப நம்ம ஒரு துயரத்துக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அடுத்து மற்றவங்கனால நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வை இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொண்டு வந்திருக்கலாம். இனி நான் எதுக்கு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சோர்வுக்குள்ளே கூட நம்ம போயிருக்கலாம். ஒரு சமயம் பத்சேபாளை போல் நம்ம ஒரு சூழ்நிலை கைதியாக, எதுவும் பேச முடியாத, எதுவும் செய்ய முடியாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதி போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். இல்லை ஒரு சமயம் நம்முடைய வாழ்க்கையில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தேவன் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கும்போது, தேவனையே சார்ந்து கொள்ளும்போது, அன்னைக்கு பத்சேபாளை உயர்த்தின தேவன் நம்மளையும் கூட ஒரு நாள் உயர்த்துவார். தேவன் அதுக்கான கிருபைகளை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தந்தருள்வாராக. அப்போ பத்சேபாளினுடைய வாழ்க்கை ஏதோ வேதத்தில் படித்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அப்போ பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.